நேற்று ஐப்ரோ பிளக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்லர் போயிருந்தேன். கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக இருக்கணும்னா ஐப்ரோ பிளக் பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணினேன். அம்மா வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நாங்கள் தேங்காய் போட்டு தான் புளிக்குழம்பு வைப்போம், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து காலையிலையும் மதியானத்துக்கும் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் சாப்பாடு. இன்றைக்கி வந்து தயிர் கிடையாது. டெய்லி தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிட்டேன். அப்புறம் பாப்பா கால் பண்ணியிருந்தேன். அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசினதுனால கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு. அவள் உடனே நான் அம்மாச்சி ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி விடு, நாளைக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்தேன். ஃபஸ்ட்டு லஞ்சில் பேக் பண்ணிவிட்டு நானும் போட்டு சாப்பிட்டுட்டு வண்டியில் கிளம்பியாச்சு. எனக்கு போகும்போது தான் ஸ்கூல் டைமாக அந்த நேரத்துக்கு தான் எல்லா பஸ்ஸும் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் வந்தது பஸ்ஸு இருந்துச்சு, ஏறி வந்தாச்சு. கடைக்கு எப்பவும் போல் டியூட்டிக்கு வந்தாச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.